கோஆர்டினேஷனே எதுவுமே இல்லை. அவங்க அடிக்கிற ஷாட் எல்லாமே பயங்கரமா போச்சு. இவங்க அடிக்கிறாங்க ஒண்ணுமே இல்லை. ஃபுல்லா வேஸ்ட் ப்ரோ. அடுத்த இதெல்லாம் ஆக்ஷன்லாச்சும் ஒழுங்கா எடுக்கணும், டீமை செலெக்ஷன் பண்ணணும். இந்த இதுல சுத்தமா ஹோப்பே இல்லை. இதுக்கப்புறம் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இல்லை ப்ரோ. யாருமே ஸ்டேபிளாகவே ஆட மாட்டாங்க ப்ரோ. விஜய் சங்கர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சங்கர் அவர் மட்டும் தான் நின்னாரு. சரி, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடவே இல்லை. எல்லாமே வேஸ்ட் தான். இந்த மேட்ச்ல வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு தரல, அதனால தான் மிஸ் ஆச்சுன்னு சொல்லி ஒரு பார்வை சொல்லுங்க. இல்லை, டீமில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்ட்ரே சித்தார்த்து, ஞானேஷ் பேடி, அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திரிபாட்டிக்கு பதிலாக வந்து ஆண்ட்ரே சித்தார்த்து யூஸ் பண்ணலாம், ஞானேஷ் பேடி யூஸ் பண்ணலாம். அவர் விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்ஸ்மேன். விஜய் சங்கர் இன்னைக்கு ஆடினது அவரோட ஹோம் கிரவுண்டாக அதனால ஆட்டாரு. நெக்ஸ்ட்டு அவே மேட்சுங்கிறதுனால அங்கே எப்படி ஆடுவாருன்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு இந்த இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ண பிளேயர்ஸை உட்கார வச்சுட்டு இந்த அன்கேப்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள ஆட வைக்கலாம். அவங்கள ஆட வேஸ்ட் ப்ரோ. சுத்தமா அடிக்கிறாங்க ப்ரோ. அஸ்வின் ஓவர்லாம் போயிடுச்சு ப்ரோ, சுத்தமா போயிடுச்சு. அஸ்வின் ஓவர்லாம் அந்த 3 ஸ்பின்னர் ட்ரீயோங்கிறது அதெல்லாம் விட்டுட்டு வெறும் ஒரே ஒரு ஸ்பின்னர் 100 அது மட்டும் தான் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு பெஸ்ட்டு.